ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் ரோல் ரெசிபி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். நல்ல நறுக்குன மஷ்ரூம் 1.5 கப் எடுத்திருக்கேன். டார்க் சோயா சாஸ் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்ல நறுக்குன கேப்சிகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். முழு ஆனியனை நல்லா நறுக்குன ஆனியன் எடுத்திருக்கேன். கார்லிக் 2 நல்லா நறுக்குனதை எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடர் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நறுக்கி வச்சுருந்த கார்லிக் எடுத்துக்கலாம். கார்லிக் நல்லா லைட் ப்ரௌனில் வந்ததும் நறுக்கி வச்சுருந்த ஆனியன் கேப்சிகனையும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ரெசிபிக்கு பாதி அளவு வேக வச்சா தான் நல்லாயிருக்கும். இது ஓரளவு வேகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இது ஓரளவு வெந்ததும் சோயா சாஸ் ஆட் பண்ணிடலாம். ஸ்பைசிக்காக நம்ம அடுத்து என்னென்ன வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். ஏன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன்னா மஷ்ரூம் வேகமாக வெந்துடும், அதனால தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். மஷ்ரூம் லைட்டாக வெந்ததும் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு மஷ்ரூம் ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணலாம். ஒரு சப்பாத்தி டோ பீஸை பெருசாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது, பாதி அளவு வெந்தால் போதும். இங்கே பாருங்கள், ஓரளவு வெந்தது நான் எடுத்திருக்கேன். வாங்க என்னென்ன டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரெடியாக வச்சுருந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கிறேன். சின்னதாக நறுக்குன கேபேஜ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நல்லா பேக் பண்ண கார்ன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஆனியன் எடுத்துக்கலாம். சீஸ் ஆர் மயனஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் சீஸ் எடுத்திருக்கேன், மயனஸே ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கீழே சின்னதாக மடக்கி லெஃப்ட் அண்ட் ரைட்டாக சுற்றிக்கிட்டோம்னா நல்லா நிற்கும் ரோல். இப்போது இதை நல்லா குக் பண்ணிடலாம். 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை இந்த மாதிரி ஃபோயில் ஷீட்டில் சுற்றி வச்சுருந்தா இதை பிடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மஷ்ரூம் ரோல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.